கண்ணு தெரியலையாக்கா உங்களுக்கு? கண்ணு நல்லா தெரியுது. சும்மா இருந்த செயின் போட்டு பார்த்தேன். 10 ரூபா கரகாட்ட கண்ணாடி போட்டா இப்படித்தான் இருக்கும். போடுறி, கண்ணாடி நல்லா தானே இருந்துச்சு. அப்படியா? போடு போடு, மேக் ஓவர் சேஞ்ச் ஓவர். ஆமா, சேஞ்ச் ஓவர் பண்ணாங்க. இப்படியே தான் நான் வீடியோ ஃபுல்லா பேச போறேன். சூப்பர் அப்ப. ஏய், அவ்வளவு சேஞ்ச் வேணாமா? அவ்வளவு மேல இல்லம்மா. இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரியா? இன்னைக்கு இல்லம்மா, பிப்ரவரி மாசம் தான் மகா சிவராத்திரி. இன்னைக்கு என்னப்பா என்ன சொல்லி என்ன ஏமாத்தி கூட்டு போயிட்டு? லீவ் நாள் இருக்கு, அதனால ஒரு நாள் சனிக்கிழமையாவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம், டியூஸ்டே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆச்சு. அதான் நான் குப்புறவள எந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் இங்க இருந்து போறது, அதனால கடைசி நாள். அதுக்கப்புறமா நாளையில இருந்து எப்படியும் வேலைக்கு போயிடுவான், போக முடியாது. 4 நாள் எப்படி ஓடிடுச்சுன்னா கண்ணாடி வேணாம், நான் போடுறேன். எனக்கு இருட்டா இருக்கு. ஒரு சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு கொடுக்குறேன். 5 ரூபா சேஞ்ச் எடுக்க வக்கல, சேஞ்ச் ஓவர் மட்டும் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்னா வழக்கம் போல டெம்பிள். வேற எங்கேயுமே நீங்க போக மாட்டீங்களாடா? கழுவி ஊத்த போறாங்க இந்த வீடியோக்கு. சத்தியமான்மே இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? ஒண்ணு பால்கனி வச்சு வீடியோ எடுக்கிறீங்க, இல்ல கிச்சன்ல ஏதாவது தப்பா சமைச்சு வீடியோ எடுக்கிறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி காருக்குள்ள உட்காந்து எங்கேயோ போன இடத்துக்கே போயிட்டு அதையே எங்களுக்கு வேற போட்டு காட்டுறீங்க. பாருங்க என்ன அவங்க பார்க்கதான் செய்யறாங்க. பாருங்க, கோவிலுக்கு போயிட்டு போலாம், ஒருத்தவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னாச்சு. சரி, இப்போ நான் கிளம்பி சிங்காரிச்சு ஆட்டிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போனோம். யார் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டா, பிரதீப் அண்ணா அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, குட்டி பாப்பாரோட வந்திருக்காங்க. ஆமா, பிறந்தப்போ அதுல இருந்து பார்க்கவே இல்லை. ஆமா கல்யாணத்துக்குலாம் பிரபா கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க, அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் துபாய்க்கு அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. சரி, ஓகே, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அவனை பார்க்க போற ரீசன்ல தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. நம்ம இங்கேயும் கிண்டர் ஜாய் விற்கிறாங்க. நம்மளோட ஃபேவரட் சாக்லேட். அந்த குழந்தைங்க செக்ஷன் போனதுக்கு தான் தெரியுது இங்க நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறையா கிண்டர் ஜாய் வாங்கி அதுல இருக்க முன்னெல்லாம் வாங்க வந்துடும். 30 ரூபா ஃபர்ஸ்ட் வந்தப்போ. இப்போ எவ்வளோன்னு தெரியல, 100 ரூபா 150 ரூபா போயிருக்கும் ஊர்லயே. ஃபர்ஸ்ட் ஆனா 30 ரூபா. அந்த ஒரு சாக்லேட் வாங்கிட்டு எங்க அம்மாட்ட நான் வாங்கின திட்டு இருக்கு பாரு. என்னடா இதுல ஒண்ணுமே இல்ல திங்கிறதுக்கு, 30 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடே நீ சாப்பிட்டுருக்கலாம், இல்ல இம்புட்டான்ட்டு எதுமோ வச்சிருக்கிறானுங்க, அதுக்கு போய் 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தியடான்னு கழுவி கிழிச்சிட்டாங்க என்னைய. முடிஞ்சிருச்சுல்ல. பட் ஆனா பரவாயில்ல, எப்பவுமே அதான் நம்ம வந்து நினைக்கிறப்போ நம்மளால வாங்க முடியாது, ஆனா இப்ப நம்மளால வாங்க முடியும். அந்த சந்தோஷம் கிடைக்காது. கருத்து சொல்லிட்டு இருக்க, ஏன் போட்டுக்கிட்டு இருக்கிற? ஏதாவது வன்மமா கண்டிங்கடா. ஒரு அந்த எடிட்டர் ஏதாவது ஒரு வன்மமான ஒரு ரீல் போடுங்க. வெக்கேஷனோட ஆச்சு, வெக்கேஷன்ங்கிற வீக்கெண்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, போயிட்டு பாவக்கூட வேற கொஞ்சம் ரொம்ப, சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஏதோ விசேஷம் இல்ல? என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு சில பேர் வீட்டுல பரநிதி பொண்ணு ஏத்துவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு பிரதோஷம், அப்புறமா செவ்வாய்க்கிழமை. இந்த முருகனுக்கு எல்லாம் ஃபுல்லா அந்த இதெல்லாம் வச்சு தீ மிதிப்பாங்களே, அதுவா இன்னைக்கு? அது இல்ல, அதோட தொடக்க நாளோ. கார்த்திகை தீபம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பரணி தீபம்னு ஏத்துவாங்க. அது பரணி தீபம் எதுக்குன்னா, வீட்டுல வந்து அந்த எம்என் அவங்க வந்து நம்மள விடுபட்டு இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பாவம் தான் பண்ணிட்டு போல. அந்த ஏதாவது ஒரு பாவம். காலையில ஏதோ ஆன்மீக செய்தி கேட்டிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. இவளுக்கு இந்த ஐடியா எல்லாம் கிடையாது. இல்லன்னா எங்க மாமியார் சொல்லி இல்ல என்ன வேற என்ன பெரியவங்க, நான் என் அம்மா சொல்லணும் சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒரு விசேஷங்க இன்னைக்கு வந்து நல்ல விசேஷம், அது நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாள் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நியூ இயர் வரப்போகுது தெரியுமா? 2025 முடிஞ்சு போயிட்டு இப்படி வந்துடுச்சு. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? 2020 2020 5 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா, அடுத்த ஒரு வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 2020 வந்துச்சாம். ஆமா. ஓகே, வெல்கம் டு வெல்கம் டு வருஷத்துக்கு முன்னாடி தான் 1999 வந்திருக்குதா. இப்படியே அடிச்சு வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க சேனலுக்குள்ள.
என்னப்பா தம்பி ஏதோ பலமா வாங்கிட்டு போற மாதிரி தெரியுது. நம்ம ஃபேமிலி ஆகி பல வருஷம் ஆச்சுடி, கொஞ்சமாவது திருந்துடி. நல்ல வேலை நான் கேமரா பிடிச்சிருக்கனால இந்த வாரத்தை அவன் சொல்லுப்பான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சாப்பிட யாரையும் கூப்பிடுறது இல்ல, வீட்டுக்கு யாரையும் கூப்பிடுறது இல்ல. வீட்டுக்கு துபாய்க்கு போனா குடும்பமா சும்மாவே வந்து போறோம். 2 வருஷம் ஆச்சு. நம்ம தான் அப்படி இருக்கோம்ல, நம்ம போற இடத்துக்கு அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அதனால கார்த்தி வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணார், வெளியே போ, குடும்பத்தை கூப்பிடு, சாப்பாடு போடு. அதனாலதான் மோத்தியை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அழகா இருக்குல்ல, இவங்களே வச்ச நம்மளும் வைக்கிறோம் பால்கனியில. இது மண்ணு வளருது, அங்கே இருக்கு, வளரும். மண்ணு போட்டு வளர்த்துறோம். என் மண்ணிலேயே மண்ணு இல்லை. ப்ராஜெக்ட் தான் நான் தான் மிஸ்டர் தரணி. எனக்கு நெய்பரா வர்றதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவ்வளோ இதுக்குள்ள எப்படி வரும், சுத்தி வாயா, இவ்வளோ ஜாமானோட வர்றதா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவரை வச்சுட்டு ஆல்ரெடி என் பொண்டாட்டி சொல்லிட்டா, என் வண்டி என் காரை வந்து சுந்தரா டிராவல்ஸ்னு சொல்லிட்டா. இங்கிட்டு வா, பின்னாடி வாங்க. அவர் ஜாமான் அவராலே தூக்க முடியல. என் வண்டி ஆல்ரெடி ஃபுல்லாக ரொப்பி வச்சுருக்காங்க. வாங்க, பின்ன ஆல்ரெடி 2 பெரிய சூட்கேஸ் வேறு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது இல்லாமல் ஒரு பெரிய பேக் வேறு கொண்டு வருவார். தூக்கிட்டு வாங்க பாப்பா, இங்கிட்டு வாங்க. யாரு இவனை எங்கேயும் பார்த்துருக்கியா? அங்கே கூட்டு போடா. என்னதான் சொல்கிறானோ. பழகிட்டீங்கன்னா பாய். எனக்கு தான் பாய். அப்பாக்காரங்க தம்பி, அப்பாக்காரங்க பாய் சொல்லு, மாமாக்கு பாய் சொல்லு. பாய்டா, கொஞ்சம் நெளிறான். கீழே விட்டுறான், எறும்பு கடிச்சிரும். செடி மேல செடி, எறும்பு கடிச்சிரும். செடி 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 மேல கையோ காலை வச்ச நீ அவ்வளவு. ஆமாப்பா, விவசாயிக்கு கோவம் வருது. செடி மேல காலை வச்ச மூச்சு அடிக்கணும்னா டெய்லி இங்க வந்து நின்று மூச்சு அடிக்கணும். புடிங்கி போட்டுருவோம். நம்ம கூக்கு அதுதான் வச்சிருக்கோம். டெய்லி வந்து நீர் பாசனம் பண்ணணும். மாமா தண்ணி விட்டுக்கிறேன், மோசம் பண்ணிட்டு நடப்பாங்கடா. அபுபு அபுபு அவன் தான் செடி தண்ணி ஊத்துவான். அபு ஏன்டா நீ சுத்தி எத்தனை பேர் நிக்கிறீங்க? போவாத, அங்க போ, அங்க போ. அடிச்சு பூச்சாண்டிக்கணும் சொன்னி என்னது? தாத்துவா? அது என்னது பூச்சி? கொக்கா. கொக்கா கொக்கா ஆண்டி நிக்குது. கொக்கா ஆண்டி ஓடிட்டா. அங்க பாரு, கியூட்டா இருக்கு. ஏய் சிரிடா. அவன் பையன் அதான் சைலண்டா இருக்கான். அம்மாவுக்கு டாட்டா சொல்லுவதும் என் பொண்ணுக்கு டாட்டா சொல்லுவதும் வழக்கமே. ஃபாலோ பண்ணுமா? பாத்தியா யார் சத்தம்? யாரு மாமா இல்லையா? இந்த மாமாவை நான் கேட்கலடா, அதானே சத்தம். அந்த மாமாட்ட பெரிய கார் இருக்கு. இந்த விஷயத்துல ஒரிஜினலாவே மாமான்றோம். எங்க பேர் 2 பசங்க நான் பாரு. சரி சரி, ஆம்பளை பசங்க உள்ள நாங்க பேசுறோம். ஏய் என்னடி இது, எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? இதெல்லாம் எங்கவா வந்திருக்கு, அது இத்தனைக்கு மேப். ஏய் மேப்ல இங்க பாரு, மேப்ல இங்க தாண்டி காட்டுது. ஐயோ, இப்பதானே நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அவங்க வீட்டுக்கு. இன்னுமா உனக்கு வழி இல்ல, அது வேற வழி, இது போற வழி. அது வந்த வழி, இது போற வழி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சும்மா தூக்கிட்டு வந்துருவா கேமராவை. எப்படா புருஷங்காரன் தப்பு பண்ணுவான், அதை கவர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம். ஏதோ வீடு கட்டுறாங்கடி புதுசு புதுசா. இந்த துபாயில மட்டும் அங்க பேர் அடுத்து வில்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் துபாய்க்கு வந்து 2 வருஷம் ஆகுது, இவன் துபாய்க்கு வந்து 8 வருஷம் ஆகுது. ஆனாலும் 8 வருஷத்துலயே வண்டி எவ்வளவு ஓட்டி இருப்பான். இப்ப நடந்த தவறு சத்தியமா என்னோட தவறே கிடையாது, கூகுளோட தவறு. நானா கோவிலுக்கு எத்தனை தடவை வந்திருப்பான். இங்க பக்கத்துல இருக்க கார்டன்ஸ் தான், அங்க எத்தனை தடவை வந்திருப்பான். இல்லடியே, அது புதுசா சரி பக்கமா காட்டுச்சு. 8 நிமிஷம் காட்டவும் நான் அந்த வழி எடுத்தேன். அது என்னடானா டெசர்ட் சஃபாரி மாதிரி கூட்டி போயிருச்சு. வண்டி ஆல்ரெடி இப்பதான் சுதரா டிராவல்ஸ்னு சொல்லி வாய முடியல. அது என்ன இப்படி முறைக்க வண்டிக்கு மட்டும் அந்த கண்ணு மூக்கு வாயிலா இருந்து, ஏண்டா நானே வயசான நாய் சுதரா டிராவல்ஸ் என்னைய வச்சு என்ன குத்துற நீ அப்படின்னு தான் நினைக்கும் வண்டியே. அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு கைஸ். ஸோ கூகுள் மேப்பை எப்போவுமே நம்பாதீங்க, எப்பயாச்சும் நம்புங்க. ஆனால் துபாயிலலாம் இட்ஸ் வெரி ரேர். இவங்க வந்து வேணும்னு அங்கே வில்லா கட்ட போய் அங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. எப்படி சமாளிக்குது பாரு நாய். அது பாரு, விழுந்தாலும் மீசல மண் ஓட்டாத மாதிரி
இது அப்பா வந்து யார் மேல பழி போடுறான் பாரு. என் தப்பு இல்லடா இது. நான் என் தப்பு எப்படி நான் ஏத்துக்க முடியும்? என்னால ஏத்துக்கவே முடியாது என் தப்பு. வந்த வழியிலேயே போறதுக்கு அவனுக்கு இது அதுக்கு வந்த வழியிலேயே போலாம். சரி ம். ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்னா ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, குட்டி குஞ்சான பார்த்தாச்சு. ஸோ எங்க நெய்பர்ஸை வந்து திரும்பி பிக் பண்ண போறோம். வேற யாரும் இல்ல, தர்ணி ப்ரோவை போயிட்டு இப்போ கார்டன்ஸ்ல இருந்து பிக் பண்ணிட்டு இன்டர்நேஷனல்ல கொண்டு போய் அவரை பார்க் பண்ணி அவரோட ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ண போறோம். ஆமா. ஸோ வெல்கம் டு